ஹலோ வணக்கம். என்கிட்ட வர பேஷண்ட்டுங்க எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி என்ன கேட்குறாங்க, எக்கில் வந்து ஒயிட் மட்டும்தான் சாப்பிடணுமா, எல்லோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அதில் வந்து கொழுப்பு இருக்குதான் ஃபேட் இருக்குதான் அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து நான் நிறைய ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த வீடியோ, திருப்பியும் சொல்கிறேன். எக்கு வந்து இஸ் எ சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ நல்லது. அதில் அந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, வெள்ளைக்கரு, அது வந்து நிறைய புரோட்டீன் இருக்கு, ரைட்டுங்களா? அதனால தான் அந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த எக்கு கட்டாயம் சாப்பிடுவாங்க, ரைட்டா? அந்த பாடி டெவலப்மெண்ட்டுக்கு புரோட்டீன் வேணும்னு. ஆனால் அந்த எல்லோவில் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கு, கொழுப்பு இருக்கு. ஆனால் அது குட் கொலஸ்ட்ரால், HDL, ரைட்டுங்களா? அந்த குட் கொலஸ்ட்ரால்னால அதை நீங்கள் வீணாக்க வேணாம், அது கட்டாயம் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னாக்கா நமக்கு வந்து ஓரளவுக்கு கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் தேவை. அந்த குட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும், அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சிடும். ஸோ தட் ஹார்ட் அட்டாக் வராமல், ஹார்ட்டுக்கு புரிய பிளட் சப்ளை எல்லாம் வந்து அடப்பு வராமல் பார்க்கறதுக்கு இந்த HDL வேணும். அது இருந்ததுன்னா அந்த கெட்ட கொழுப்பை வந்து இது குறைச்சிடும், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்பு மண்டலத்துக்கு, பிரெயினுக்கு, எல்லாத்துக்குமே வந்து எல்லா செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொலஸ்ட்ரால் வேணும். ஆனால் அந்த குட் கொலஸ்ட்ரால் இருக்கணும், அந்த HDLங்கிறது, ரைட்டா? அதனால அது வந்து முட்டையில் எல்லோவில் இருக்கு. அதனால ஒரு எக்கு நீங்க சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 2 எக்கு சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக அந்த எல்லோவும் சேர்த்து சாப்பிடுங்க, வெள்ளையும் சேர்த்து சாப்பிடுங்க. யார் அந்த எல்லோ கருவை எடுத்துடணும்னு சொல்றோம்னாக்கா, இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 6-7 முட்டை, இல்லை 8 முட்டை, 10 முட்டை அப்படிலாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க பாடி பில்டிங் இது பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகும்போது அவங்க வந்து அவ்வளோ எக்கு குவான்டிட்டி சாப்பிடும்போது அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கலாம், ஆனால் கொலஸ்ட்ரால் வந்து அவ்வளோ கூடாது. அவங்க மட்டும் கொஞ்சம் எல்லோ கருவை கொஞ்சம் எடுத்துட்டு மற்றவங்க ஃபேமிலி மெம்பர் அது தூக்கி கீழே குப்பையில் போடாதீங்க. இட்ஸ் அ வெரி வேல்யூபிள் இது. அதனால வீட்டில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் அந்த எல்லோவை எடுத்து ஆம்லெட்டாவோ இல்லை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம், பொரியலாவோ, ரைட்டா? அவங்கள தான் நாங்கள் வந்து எல்லோ இது வந்து சாப்பிடக்கூடாதுன்றோம், அத்தனை எக்கு சாப்பிட்றதுனால, ரைட்டா? நீங்கள் 1 or 2 சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக கட்டாயமாக நீங்கள் அந்த எல்லோ கருவையும் சேர்த்து சாப்பிடுங்க, ஓகேங்களா? அந்த குட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடிக்கு தேவை. தட்ஸ் வெரி வெரி குட், ரைட்டுங்களா?